தக்கலை அருகே செல்போன் கோபுரம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பத்மநாபபுரம் அரண்மனை அருகில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான 3 மாடி கட்டிடம் ஒன்று உள்ளது. இதன் தரைத்தளத்தில் மருந்து கடை செயல்பட்டு வருகிறது. கட்டிடத்தின் முதல் மற்றும் 2வது தளங்கள் காலியாக உள்ளன. 3வது மாடியில் தனியாருக்கு சொந்தமான செல்போன் கோபுரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென செல்போன் கோபுரம் தீப்பிடித்து எரிந்தது. அப்போது காற்று பலமாக வீசியதால் தீ மளமளவென பற்றி எரிய ஆரம்பித்தது. இதனை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து உடனே தக்கலை தீயணைப்பு நிலையத்திற்கும் மின்வாரிய அலுவலகத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். உடனே மின்வாரிய ஊழியர்களும் தீயணைப்பு வீரர்களும் சம்பவ இடம் விரைந்து வந்தனர். இதனையடுத்து மின் இணைப்பை துண்டித்த பின் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் எரிந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் சுமார் 1 மணி நேரம் போராடி அவர்கள் தீயை முழுமையாக அணைத்தனர். இதில் செல்போன் கோபுரத்தில் இருந்த ஒயர்கள் மற்றும் மின்சார பொருட்கள் எரிந்து நாசமாகின. பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.